இந்த மாதிரி நுரையீரல் கேன்சரு. ஸோ அதனால் இங்கே ஃபேஸ்புக்கில் பார்த்து இங்கே பார்க்க வந்தாங்க. இந்த டேப்லெட் எடுத்தங்காட்டி சைட் எஃபெக்ட் மோஸ்ட்லி எதாலும் தெரியல. வணக்கங்க, நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. அப்பாவுக்கு இந்த மாதிரி நுரையீரல் கேன்சரு. ஸோ அதனால் இங்கே ஃபேஸ்புக்கில் பார்த்து இங்கே பார்க்க வந்தாங்க. இந்த மாதிரி டாக்டர் பார்த்தாச்சுங்க. இப்போது 3 டைம் பார்த்து லாஸ்ட்டாக போய் ஹீமோ பண்ணியிருக்குங்க. கொஞ்சம் உடம்பு ரொம்ப இழப்பருன்னு சொல்லி ரெண்டாவது உள்ள கட்டி சொல்லி ஹீமோ பண்ணியிருக்குங்க. பட் இந்த டேப்லெட் வந்து கன்டினியூ பண்ணிட்டு தான் இருக்குங்க, ஸ்டாப் பண்ணல. ஹீமோ பண்ணியுமே பெஸ்ட்டாக இருக்குது, யூஸ் பண்ணிட்டு தான் இருக்குங்க. இப்போ பசியாதனால சாப்பிட்றா அப்படி அது அந்த மாதிரி டேப்லெட்ஸும் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பசியாவது அப்படி சாப்பிட்றா அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை, பசியால் ஆகிக்குது. அவர் வந்து ஹீமோ பண்ணணும், கொஞ்சம் நாள் தள்ளி போகு அப்படின்னு சொன்னாருங்க. அப்போ நான் அது நம்ம இந்த டேப்லெட்டு கன்டினியூ பண்ணால் ரெடியாகுன்னு நம்பிக்கையில் கன்டினியூ பண்ணிகிட்ருக்குங்க. அவர் அப்படி சொன்னார். ஒரு ஹீமோ பண்ணி படி சத்து பத்தில், அதனால் சரி ஓகே சரி வேண்டாம், இன்னொரு ஹீமோ மறைச்சு பார்த்து பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டுங்க. இந்த டேப்லெட் தான் கன்டினியூ பண்ணிகிட்ருக்கு. ஒரு சிலர் ரொம்ப சைட் எஃபெக்ட் நிறையா பருனாங்க. இந்த டேப்லெட் எடுத்தங்காட்டி சைட் எஃபெக்ட் மோஸ்ட்லி எதாலும் தெரியல, நார்மலாக இருக்கிற அப்படி.